வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டதுன்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. காலத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது 2 பக்கமும் நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுள் மட்டுமே சோதனை கொடுத்தாருன்னா, அந்த சோதனைக்கு பின்னாடி பெரிய ஒரு கடவுள் வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். எனக்கு எல்லாம் நல்லது கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பள்ளமும் இருக்குது. அதையும் பார்த்து போ அப்படிங்கிறதுக்கு அவர் உணர்த்துறது தான் அந்த நல்லது கெட்டது, கெட்டது நல்லது, நல்லதில் கெட்டது, கெட்டது கெட்டதுன்னு புரிய வைக்கணும் எல்லாத்தையும். அதுதான் அந்த புத்தகம் எழுதுனது அதுதான். அது ஏதாச்சும் ஒரு பக்கம் படிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து புரியும். இது ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து ஒரு நட்சத்திர புள்ளி மட்டும் கிடையாது. இது எல்லா முடிவுகளை பற்றி நிறைய வீடியோ பேசுவோம் இந்த மாதிரி. ஏன்னா இந்த வீடியோ பற்றி இதே நிகழ்வுகளை இப்போ உதாரணமாக அஸ்வினிக்கோ பரணிக்கோ, அஸ்வினி 1க்கோ அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4 பேசலாம். இப்போ உதாரணமாக சார் எனக்கு வந்து விசா நட்சத்திரம் 4ஆம் பாதம் சார் அப்படிம்பாங்க. விசா நட்சத்திரம் 4 போணுச்சுன்னா கோர்ட்டு கேஸ் வரும். கோர்ட்டு கேஸ் வரும் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வர்றது நல்லது. அது வந்து சார் நான் இன்னைக்கு போலீஸில் போய் ஃபைன் கட்டு வந்தேன்னா நல்லதாக போச்சு. இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸில் பெரிய ஆபத்து கொண்டு வந்திருக்கு. நீ சரி ஃபைன் கட்டாமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் தெரியாமல் நீ எதார்த்தம் போயிட்டு ஹெல்மெட் எடுக்காமல் போயிட்டா அது வந்து உனக்கு வந்து ஒரு ஃபைனாக வந்துட்டு, இல்லை சீட்டு வந்தது தலைப்பாகையோட போச்சு, சீட்டு பெல்ட் போடாமல் போனால் அதுக்காக ஃபைன் கட்டினேன், அது ஓவர் ஸ்பீடு போனால் ஃபைன் கட்டினேன். இது ஏதோ ஒரு அது கெடுதல் நினைக்காதீங்க. அதில் கூட நல்லது இருக்கலாம். ஆனால் நீ சீட்டு பெல்ட் போட்டு போயிருக்கோங்கிறதா உண்மை. இங்கே அதுதான் இங்கே கிடக்க வேண்டிய விஷயம். ஏன் சீட்டு பெல்ட் போடாமல் போனீங்க? அதுக்கு ஒரு தண்டனை தானே அது. அந்தமாரி தான் இந்த நிகழ்வு. அதை விட்டு நம்ம வந்து இதில் நல்லது கெட்டது கெட்டது, நல்லது கெட்டது, கெட்டது நல்லதை நான் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும். எதுவுமே நல்லதும் கிடையாது, எதுவும் கெட்டது கிடையாது, எதுவுமே கெட்டது கிடையாது, எதுவும் நல்லதும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதமும். அதுதான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது. இது படித்தாதான் புரியும். இல்லைன்னா இது தர்க்கமாக புரியும் போது புரியாது. அதெல்லாம் கடவுள் வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். எனக்கு மட்டும் கடவுள் அப்படியே வந்து கஷ்டத்தை மட்டும்தான். ஒரு வாழ்க்கை பத்தாது. அப்போ பல வாழ்க்கைகளை பார்க்கறதுக்கு ஜாதகம் படிக்கிறது ஒரு வாய்ப்பு.